வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி பிரண்டை தொக்கு தாங்க செய்ய போகிறோம். பிரண்டை தொக்கு இந்த செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கெட்டே போகாது. ஸ்கூல் காலேஜ் போகிற குழந்தைங்களுக்கும் இல்லை ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற குழந்தைங்களுக்கும் இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக கொடுத்து அனுப்பலாம். கெட்டே போகாது, பயமே தேவையில்லை. ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் எடுத்து ஒயிட் ரைஸில் போட்டு பிரட்டி சாப்பிட்டா அவ்வளோ தேவாமிர்தமாக இருக்கும். செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போகிறோம், சைட் டிஷ் பிரச்சனையே இருக்காது. ரொம்ப சூப்பரான அதே சமயம் ஆரோக்கியமான இந்த பிரண்டை தொக்குவை எப்படி ப்ராப்பராக செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தாங்க பிரண்டை. இது கிராமத்தில் எங்கள் வீட்டில் விளைஞ்சது. நிறைய கிராமத்தில் கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி தளிராக எடுத்துக்கோங்க. ரொம்ப முத்தி போன தண்டுன்னா அதில் நார் நிறையா இருக்கும். சாப்பிட்றப்ப சாதத்துல எல்லாம் போட்டுறப்ப நார் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தளிராக கிடைஞ்சால் எடுத்துக்கோங்க. இல்லை நான் எனக்கு முத்தி போனது தான் இருக்குன்னா நாரை கொஞ்சம் மெனக்கட்டு உரிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த தொக்கு செய்ய நீங்கள் ஆரம்பிங்க. இந்த பிரண்டை சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப இடுப்பு வலியெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க. முழங்கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தேய்மானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 30 வயசு ஆனாலே எல்லாருக்கும் இடுப்பு வலி வந்துடும். அப்படிப்பட்டவங்க இந்த தொக்கை செஞ்சு வச்சுக்கோங்க. சாதத்தில் டெய்லி 1 டீஸ்பூன் சாப்பிடுங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த பிரண்டையை நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீட்டமாக கட் பண்ண வேண்டாம், அப்போ தான் நார் இல்லாமல் இருக்கும். இதுக்கு 200 கிராம் அளவுக்கு நான் புளி, ஒரு உருண்டை புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன். பிரண்டை எல்லாம் ஆஞ்சி எடுத்ததுக்கப்புறம் 1/2 கிலோ இருந்துச்சுங்க. அதோட அளவு கணக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இதை வறுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு தான் இதை வறுக்கிறோம். இதை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணணும். நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அப்போ தான் தொக்கில் போடுறப்ப நல்லா கசப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ ஒரு 100லேருந்து 125 ml நல்லெண்ணெய் விற்றுக்கோங்க. நல்லெண்ணெய் தாங்க அதுக்கு சேர்க்கணும், வேறு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது. நல்லெண்ணெயில் இந்த பிரண்டையை நல்லா வதக்கிக்கோங்க. ஏற்கனவே எங்கள் அம்மா இதை காலையிலேயே நல்லா ஆஞ்சிட்டு தோலெல்லாம் உரித்து தண்ணியில் அலசிட்டு அப்படியே ஒரு நிழல் உணத்தெல்லாம் உணர்த்தி வச்சுருந்தாங்க. அதாவது ஃபேன் காற்றுல உணர்த்தி வச்சுருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா சுருளாக வதங்கும். ரொம்ப பெருசாக இருந்தால் அந்த அரிப்புத்தன்மையும் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நல்லா ஒரு காலையிலே க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. நான் அதை ஈவினிங் தான் செஞ்சேன். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. ஏன் இதை டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, புதுசாக பிரண்டையே செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் செஞ்சிங்கன்னா 1 2 பச்சையாக இருந்தால் கூட அரைக்கும். அதனால் நல்லா வதக்கிடுங்க. எண்ணெய் நான் எந்த அளவுக்கு ஊற்றிருக்கணும், 1/2 கிலோ பிரண்டைக்கு நான் ஒரு 125 ml நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. மீதி எண்ணெய் இருந்தால் கூட நம்ம அதிலே தாளிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேணும் விருப்பப்பட்டால் நீங்கள் பிரண்டை குழம்பு உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள். பிரண்டை எண்ணெய், பிரண்டை தொக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிரண்டை துவையல் இதெல்லாம் நிறைய ரெசிபி நம்மள்கிட்ட இருக்குது. வேணும்னா விருப்பப்பட்டு செக் பண்ணி பாருங்கள். நம்ம ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன். இப்போ 1/2 கிலோ பிரண்டைக்கு 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு பூண்டு, நாட்டு பூண்டு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு கிடைச்சா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வெள்ளை பூண்டு 100 கிராம் யூஸ் பண்ணிக்கோங்க. உரிச்சிட்டு தோல் உரிச்சிட்டு இதோடய சேர்த்து வதக்கிக்கோங்க. பிரண்டை ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பூண்டை சேருங்க. ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா ப்ரௌன் கலராக மாறிடும் பூண்டு. நல்லா பாருங்கள், கலர் நல்லா பச்சை கலர்லேருந்து கொஞ்சம் அந்த இளம் பச்சை கலர் வருது பாருங்கள். இதை விட இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியது தான் பிரண்டையை. இப்போ இந்த மாதிரி பாருங்கள், நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஆஞ்சோம் இவ்வளோ தான் இருக்குது. 1/2 கிலோ போட்டோம், வதக்கி எடுத்தால் இவ்வளோ தான் இருக்கும். இது மீதி எண்ணெயில் நம்ம தாளிப்பு செஞ்சுக்கலாம். இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம புளி ஊற வச்சோம்ல அந்த தண்ணியை ஊற்றியே அரைங்க. வேறு எதுலேயும் போட்டு அரைக்க, வேறு பச்சை தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்க வேண்டாம். பாருங்கள், நான் அரைச்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா பேஸ்ட்டாக வந்திருக்கு. நல்லா இளந்தண்டாக இருந்ததுனால நார் அதிகமாக இல்லை. இதே நீங்கள் முத்தி போன தண்டுன்னா அது எவ்வளோ நார் உரித்தாலும் நாராக இருக்கும். சாப்பிட்றப்ப நம்மளுக்கு வாயில் தண்டுபடும். இது நல்லா இளந்தண்டாக இருந்ததுனால நார் அவ்வளோவா நமக்கு இல்லை. இப்போ ஏற்கனவே நம்ம பிரண்டை வதக்கின அந்த எண்ணெயிலேயே ஒரு 100 ml நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 100 ml நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. அது நல்லா பொரியணுங்க. இதில் கருவேப்பிலையோ மிளகாவோ நம்ம சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா எடுத்து போடுற மாதிரி எதுவுமே இதில் இருக்காது. தொட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், அப்படி இருக்கும். பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெந்தயத்தை பொடிச்சு வச்சுருந்தோம். வறுத்த வெந்தயத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு வச்சுருந்தேன். அதை எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. 1/2 கிலோவுக்கு இவ்வளவு போட்டால் போகிறோம். நம்ம 1/2 கிலோ பிரண்டை தான் இப்போ செய்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்கிறோம். இப்போது
இப்போ நல்லா இதெல்லாம் போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கருகி போகாமல் இருக்கும். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா பொடி வகைகள்லாம் போட்டு எண்ணெயில் பொரிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரண்டை பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க. கைப்பக்குவம் தெரிஞ்சால் போதும், சூப்பராக எந்த ஒரு ரெசிபியுமே ஈஸியாக செய்யலாம். நம்ம சேனலில் அது மாதிரி நிறைய சுலபமான சொல்லிக் கொடுக்குற வகையில் நிறைய ரெசிபி சொல்லி காமிச்சிருக்கேன். விருப்பப்பட்டவங்க ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன், சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா அந்த மசாலாவோட மிளகாத்தூள் மஞ்சத்தூளோட நல்லா அது கோட்டிங் ஆகி ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் புளிக்கரைசலை சேர்க்கலாம். இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு வாயில் வச்சு பார்த்துக்கிட்டு மறுதிருப்பி நீங்கள் சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்த்துட வேண்டாம். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தொட்டுக்கிட்டும் சாப்பிடலாம். தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுட்டு சாப்பிட்லாம். இப்போ நான் மிக்ஸி கழுவுறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணலை. இந்த மிக்ஸி ஜார்லேயே அந்த புளியை கரைச்சி விட்டு அதுலேயே நான் கழுவி ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். தண்ணி அதிகமாக சேர்த்தா நல்லா எங்கே பார்த்தாலும் தெறிக்கும். அதனால் கம்மியான அளவு புளியை கரைச்சி ஊற்றுங்க தண்ணியில். பாருங்கள், நல்லா அந்த புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா வதங்கி வரும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஓரங்களில் வரும். நான் எதுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன்னா, இது அரிப்புத்தன்மை உள்ள ஒரு கீரை, தண்டு கீரை அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் விவரமாக சொல்லித்தரேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் 2 டீஸ்பூன், நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு, புளி, காரம், கசப்பு, இனிப்பு எல்லாமே சேர்ந்தது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரண்டை முறையாக சமைக்கணுங்க, இல்லைன்னா அது இதாகிடும். அதனால தான் நான் டீட்டெயிலாக அந்த வீடியோவை கொடுத்துருக்கேன். நிறைய பேர் நினைக்கலாம் என்ன லென்த்தியாக போகுது அப்படின்னு. உணவுப் பொருட்கள் செய்கிறது முக்கியம் இல்லை, அதை எப்படி திருத்தமாக செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதை தான் நான் இதில் காட்டியிருக்கேன். பாருங்கள், நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பிரண்டை பிடிக்கலை அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. இதை சொன்னால் தான் தெரியும் நீங்கள் பிரண்டை தொக்குன்னு. நார்மல் தொக்கு மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும். அது புளி சேர்த்துருக்கோமா, ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு ஓரங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டு அந்த நாட்டு சக்கரை சேர்த்து அந்த புளி தண்ணி எல்லாம் சேர்ந்து அப்படியே அல்வா கன்சிஸ்டன்சிக்கு சட்டியில் ஒட்டாமல் இந்த மாதிரி அப்படியே நடுவில் கரண்டியை வச்சோன்னா அப்படியே அப்படி கிண்ட அப்படியே ரவுண்டாக சர்க்கிள் மாதிரி சுற்றிகிட்டே இருக்கும். அதுதான் பக்குவம். பாருங்கள், நான் நடுவில் கூட அடி பிடிக்கல. நான் சட்டியை நல்லா கிண்டி காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா நீங்கள் வீட்டில் செய்கிறப்ப இதே மாதிரி செஞ்சால் தான் கெட்டு போகாது, அரிப்பு இருக்காது. செஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சைடிஷ் பிரச்சனையே இருக்காது. ஒரு தயிர் சாதத்தை கிளறி கொடுத்து விட்டுடலாம். இல்லை சாதத்தை வடித்து இதில் ஒரு பேஸ்ட் எடுத்து போட்டு கொஞ்சோண்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு கடலை அரிசி, வேர்க்கடலை இருந்தால் பொரிச்சு போட்டு அப்படியே இந்த பேஸ்ட்டில் 1 டீஸ்பூன் போட்டு கிளறி கொடுத்து விட்டுடலாம். ஈஸியான லஞ்ச் பாக்ஸு சூப்பராக செஞ்சு வச்சுக்கலாம். நான் ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது அப்படின்னாலே எல்லா தொக்கும் வீட்டில் செஞ்சு வச்சுருவேன். தொக்கு ரெசிபி, இட்லி பொடி ரெசிபி இதெல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கிண்டியாச்சு. நல்லா கிண்டி பாருங்கள், ஓரத்துலலாம் எண்ணெய் அப்படியே நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே வெளியில் வருது. ஒரு 1/4 லிட்ரு நல்லெண்ணெய் தாங்க யூஸ் ஆகிருக்கும். பாருங்கள், சூப்பராக தேன் மாதிரி இருக்குது, அப்படியே அல்வா மாதிரி இருக்குது. கலர் தேன் கலரில் அல்வா மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டெய்லி யாருக்கெல்லாம் இடுப்பு வலி இருக்கோ அவங்களாம் 1 டீஸ்பூன் சாதத்தில் போட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த தொக்கு ரெசிபி, பிரண்டை தொக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.